முக்கியமா காரணமா அதுல உங்களுடைய சோம்பேறித்தனமும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனத்தை உங்களை விட்டு அகற்றி இல்ல நீங்க வெல் விஷர்ஸ் மூலமா உங்களுக்கு அதனுடைய வாய்ப்பு தேடி வரப்போகுது. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதே ஏற்கனவே நான் வேலை பார்த்துக்கிறேன், தொழில் பண்ணிக்கிறேன்னா அது இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தராரு. எவ்வளவு தூரம் கவனமா இருக்குமோ உங்க உணர்ச்சி வசப்படுதல் அடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடக்குங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதம் வெற்றியை தராரு. தொழில் வேலைன்னு சொல்லி எல்லாத்துலயும் ஒரு வெற்றியை தான் தராரு. அந்த ஆதாயம் தேர்றதுக்கு உண்டான இடத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க. நீங்க ஈஸியா உணர்ச்சி வசப்படுவீங்க, ஈஸியா உங்களை ஏமாத்திடுவாங்க. நீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வின் பண்ண வைக்காம நீங்க ஓயவே மாட்டீங்க. அது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாலும் சரி, இல்ல கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது எப்பவுமே ஒரு இடத்துல வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை திறம்பட செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ராசியா உங்க ராசியை சொல்லலாம். அதே மாதிரி எவ்வளவு கஷ்டமான வேலை கொடுத்தாலும் அந்த இடத்துல முகம் சுளிக்காம உங்களால முடியாதுன்னு நினைக்காம அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க. அதே நேரம் முன்னேற்றமா வரணும், முயற்சி ஸ்தானத்துக்கு நீங்க வரணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு வகையில ஒரு பல தடங்களையும் நீங்க பாத்திருக்கீங்க இதற்கு முன்னாடி. முக்கியமா காரணமா அதுல உங்களுடைய சோம்பேறித்தனமும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டு அகற்றி இல்ல நீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதம் நீங்க ஓடக்கூடிய மாதமா இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அதற்கு முன்னாடியும் நீங்க திறம்பட ஒரு என்ன சொல்ற ஒரு பிளானிங் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க ஓட ஆரம்பிக்க போறீங்கன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு இந்த மாதத்துல உங்களுக்கு தருது. அதன் மூலமா உங்களுக்கு இன்னும் அனைத்துமே ஒரு நல்ல விதமான நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் தொடக்கத்துல இருந்தே இருக்குது. எப்படி சொல்லணும்னா, இது வரைக்கும் நீங்க ஒரு வேலை எடுத்தாலும் தடங்கள் வரப்போகுது. தடங்கள் வந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. முதல் இடத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலைக்கும் தொழிலுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த வேலை ஏற்கனவே நீங்க வேலை பார்த்துக்கிட்டு சரி, உங்களுக்கு மேக்சிமம் வேலையை விட தொழில ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அந்த வேலையை விட்டுட்டு எப்ப நான் தொழில் பண்ணணும்னு ஒரு பிளானிங்கோடய இருப்பீங்க. ஆனா அதற்கு உண்டான ஒரு பண பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு உண்டான ஒரு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்களான்னு சொல்லி ரொம்ப நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே இந்த சித்திரை மாதம் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு யாரேனும் ஒருத்தர் வகையில உங்களுக்கு அந்த உதவியே தாராங்க. மேக்சிமம் அவங்க யாரா இருப்பாங்களா, உங்களது நண்பர்கள் வட்டாரத்துல உங்களுடைய வெல் விஷர்ஸ் மூலமா உங்களுக்கு அதனுடைய வாய்ப்பு தேடி வரப்போகுது. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதே ஏற்கனவே நான் வேலை பார்த்துக்கிறேன், தொழில் பண்ணிக்கிறேன்னா அது இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தராரு. முக்கியமா அடுத்து திருமண வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்கும்போது, இரண்டாம் திருமணம், அதாவது ஏற்கனவே எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சோ இல்ல ஏதேனும் ஒரு வகையில பிரிஞ்சிருக்காங்க, ஒருத்தவங்க தவறிட்டாங்க, நாங்க இரண்டாம் திருமணம் பார்த்துக்கிறோம்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் இரண்டாம் திருமணம் உறுதியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே சிறப்பா இருக்கு. அது உங்களுக்கு எனக்கு அதாவது குழந்தைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு ஆணோ பெண்ணோ இரண்டாம் திருமணத்திற்கு அந்த வாழ்க்கை இதற்கு முன்பு நீங்க பட்ட கஷ்டத்திற்கு இந்த இரண்டாம் திருமண வாழ்க்கை சிறப்பமா இருக்கும். ஏன்னா மெயினான ஒரு விஷயம் உங்களுக்கு சித்திரை மாதத்துல அவர் ஆசீர்வாதம் பண்ற விஷயமா யாரு சொல்றாரு அப்படின்னா திருமண வாழ்க்கையை தான் சொல்றாங்க. குழந்தை பேருக்கு நீங்க ஏற்கனவே நிறைய மருத்துவமனைகளை அலைஞ்சு செஞ்சுட்டு வந்திருக்கும் போது இந்த காலகட்டம் இல்லாம கொஞ்சம் தாமதமா இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் தாமதத்தை கொடுத்து உங்களுக்கு குழந்தை பேர் உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரார். அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது சுகஸ்தானங்களை என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாரு அப்படின்னா, முக்கியமா சொந்த வீடு வாங்குறது. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு நிலம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு சின்ன குடிசையாவது போடணும். அதாவது ஒரு சும்மா ஒரு தகரத்தை போட்டாவது நான் போய் இருக்கணும் எனக்குன்னு சொல்லி நான் அந்த ஒரு இடத்துல போய் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற இடத்துல மாற்றத்தை கொண்டு வர போறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையினாலும் வைராகியத்தினாலையும் என் இடம் நான் இந்த வச்சிருக்கேன், நான் சொந்தமா எனக்கு நான் ஒண்ணு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு குடிசையாவது நான் போட்டு இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு மேக்சிமம் என்னன்னா நகை மேல பற்றே இல்லாம இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. ஏன்னா அவ்வளவு நகை இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட பிறந்தவங்கனாலும் சரி நகையெல்லாம் எடுத்து போட்டு இருப்பாங்க. இந்த உனக்கு பொண்ணா எனக்கு இதுல விருப்பமே இல்லைன்னு சொல்லி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சொல்லுவீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நகையின் மீது அதிக பற்று வரும். நகைகள் வாங்கணும், எனக்கு இந்த கம்மல் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கை செயின் பிரேஸ்லெட் இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி நீங்க அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்து ஒரு மாதச்சீட்டு மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு கண்டிப்பா வாங்குவீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அத்தியாவசிய தேவையை நான் பண்ணணும், நானே என்னோட பொருளை தேடினா எப்பவுமே நீங்க மத்தவங்களை சார்ந்துதான் இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் குடும்பத்துல உள்ளவங்களை சார்ந்துதான் இருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் என்ன பண்றபோது உங்க சுய முடிவை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்குது. இல்ல இந்த முடிவை நான் தான் எடுக்க போறேன்னு ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா கொடுக்க போறாரு இந்த காலகட்டத்துல. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா, மூத்த சகோதரர் சித்தப்பா மூலமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த நல்ல விஷயங்கள் மூலமா ஒரு பண வரவு இல்ல அவங்க மூலமா ஏதேனும் ஒரு ஆதாயம் இல்ல நீங்க அவங்ககிட்ட பேசாம இருக்கீங்கன்னா மறுபடியும் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தராரு.
தராரு. இந்த இடத்துல நீங்க எதுல கவனமா இருக்குன்னு சொல்லணும்னா உணர்ச்சி வசப்படுதல கொஞ்சம் கவனமா இருங்க. சரௌண்டிங்ல உள்ளவங்க உங்களை கோவப்படுத்தி பார்த்து அதன் மூலமா அவங்க ஆதாயம் தேடணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆதாயம் தேர்றதுக்கு உண்டான இடத்த நீங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க. நீங்க ஈஸியா உணர்ச்சி வசப்படுவீங்க, ஈஸியா உங்களை ஏமாத்திடுவாங்க. ஆனா இந்த சித்திரை மாதத்துல அதையும் பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்க எவ்வளவு தூரம் கவனமா இருக்குமோ உங்க உணர்ச்சி வசப்படுதல் அடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடக்குங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதம் வெற்றியை தராரு. தொழில் வேலைன்னு சொல்லி எல்லாத்துலயும் ஒரு வெற்றியை தான் தராரு. சித்திரை மாத ராசி பலன்கள்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த மாதம். உங்களுடைய கடவுள் வழிபாடு, கடவுள் ஆன்மீக வழிபாடு எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கு. அதாவது நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வின் பண்ண வைக்காம நீங்க ஓயவே மாட்டீங்க. அது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாலும் சரி, இல்ல ஸ்கூல் படிக்கிறீங்க, இது வரைக்கும் நல்லா படிக்கலன்னா இந்த காலகட்டம் இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். பிளஸ் 2 முடிச்சவங்களுக்கு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அடுத்து எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ வரைக்கும் அடுத்து நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன குழப்பம்னே இருக்கு, ஏதாவது ஒரு வகையில நான் ஒரு ஸ்டெப் எடுத்து ஏதாவது காலேஜுக்கு நான் சீட் வாங்க போனா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கே ஒரு யோசனை தோண ஆரம்பிக்கும். இந்த வகையில போய் படிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரியான உங்களுடைய அறிவாற்றலை வச்சு ஒரு முடிவை எடுத்து வைக்க போறாங்க. இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு சித்திரை மாதம் பலன் உங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, செங்கமல தாயார் வழிபாடு பண்ணுங்க, தாமரைப்பு கொடுத்து செங்கமல தாயார் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் சனிக்கிழமை தோறும் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூர்ணமா இருக்கும். இப்போது பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சித்திரை மாத ராசி பலன்களை நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் அனைத்தும் பரிபூரணமா கிடைக்க வாழ்த்துக்கள். நான் உங்கள் MS யோகபிரபா, சிவகாசியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.